வணக்கம். என்னோட பேரு கார்த்திகேயன். நான் ஈரோடு மாவட்டத்தில இருக்கிறேன். நான் ஒரு மாற்றுத்திறனாளி. இந்த பதிவு எதுக்காக அப்டின்னா, என்னை போன்று இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகளோ, ஏழை மாணவர்களோ, அல்லது வறுமையில் இருப்பவர்களோ, தயவு செஞ்சு இது நம்ப பாவம் பண்ணிட்டோமோன்னு நெனச்சு, சில பேர் சொல்ற கருத்துக்கள மனசுல வாங்கிக்காதீங்க. அது நம்ம தப்பே கிடையாது. அது கடவுள் செஞ்ச பாவம். நம்ம இப்டி படைச்சது கடவுளோட பாவம் தான். அதனால தான் நம்ம கடவுளோட புள்ளன்னு நம்மள சொல்லுவாங்க. ஏன்னா, கடவுள் பாவம் பண்ணிட்டா நம்ம பொறந்திருக்கோம். அது நம்ம பாவம் இல்ல. கடவுள் மேல தான் தப்பு. நம்ம மேல தப்பே கிடையாது. நீங்க இந்த பிறவியில உங்களால என்ன செய்ய முடியுமோ, அதுக்காக முயற்சி பண்ணி போராடுங்க. திருவள்ளுவர் ஒரு குறள்ல சொல்றாரு. "பொறியின்மை யார்க்கும் பழியென்று அறிவறிந்து ஆள்வினை இன்மை பழி." நம்ம கை, கால் இல்லாம பொறக்கிறதோ, வறுமையோட பொறக்கிறதோ நம்ம தப்பு கிடையாது. அது பழி கிடையாது. எவன் ஒருவன் தன் அறிவை பயன்படுத்தாமல் சோம்பேறியா இருக்கிறானோ, அதுதான் மிகப்பெரிய குற்றம்ங்கிறாரு. அதனால நம்ம எந்த தப்பும் பண்ணல. நீங்க யாரும் அந்த மாரி மனசுல நெனச்சு கவலைப்படாதீங்க. நமக்கான நாள் கண்டிப்பா வரும். எதுவுமே நிரந்தரம் கிடையாது இந்த உலகத்துல. மாற்றம் ஒன்று மட்டுமே மாறாதது. நம்மளோட வாழ்க்கையும் மாறும். நம்பிக்கையோட இருங்க. நன்றி, வணக்கம்.